நம்மளை பெற்றவங்கிட்ட சொத்து கேட்போம் தெரியுமா? இந்த கையளவு சொத்து இருந்தாலும் பூரா பேரும் சேர்ந்துக்கிட்டே எனக்கு செய்தியா செய்யலையா நான் போடுற கஷ்டத்தில் பெற்றவங்கிட்ட சொத்து கேட்போம் தெரியுமா? எல்லா பேருமே கேட்போம். நானும் கேட்டிருக்கேன். என்ன கேட்டுப்பட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் நீ என்னை பெற்ற அது காட்டி கொடு, என்னை எடுவிட்ட போயிடலாம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க நம்மளை பெற்றன்ற காட்டி அவங்ககிட்ட கேட்குறோம்ல, நம்ம அவங்களுக்கு பிறந்தன்ற காட்டி என்ன செய்கிறோம்? நம்மளை பெற்றதுக்காண்டி அவன் அள்ளி போட்டு அம்புட்டு அள்ளி பார்த்து நோய் பார்த்து நொடி பார்த்து ஆணி பார்த்து ஆவணி பார்த்து காது குத்து வச்சு கல்யாணம் முடிச்சு விட்டு அம்புட்டையும் பார்த்து நம்மளை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவன்கிட்ட கையில் நகத்தின் இடத்தையும் கேட்கும். ஆனால் அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு கொஞ்ச நாளில் பார்க்குறோமா? ஐயா சிசி யார் பாப்பா, என் பிள்ளைக்கு சேராது. அன்றைக்கி நம்ம பிள்ளையா இருக்க நம்மளை பார்த்தாங்கல்ல, இன்றைக்கி அவன் பிள்ளையா இருக்கான். ஒழுங்கா மரியாதை என்ன செய்வான்? அப்படிலாம் நாங்களாம் கிடையாது. இப்போ நாங்களாம் என்ன செய்வோம்? ஆத்தி எங்கள் தாய் தப்பலப்பா யார் சொல்லலாம்? எல்லாம் யோசிச்சு மனசாட்சியோட சொல்லுங்கள். எத்தனை முதியோரில் இருக்குது, எத்தனை பெருசு ரோட்டில் உட்காந்துருக்கு, வாசலில் உட்கார வச்சுருக்கோம். வாட்ச்மேனா அந்த ஆள் இல்லை பெற்றவனா வாட்ச்மேனான்னு தெரில, வாசல்லையே உட்காந்து மணிக்கே இருக்காரு. என்னவா அன்றைக்கி நீ பெற்றப்போ வாசலில் உட்காரச்சு ஆத்தி வாசலில் விட்டுருமா பூச்சி கழிச்சிருன்ற வீட்டுக்குள்ளே தொட்டில் தூங்க போட்டியா? யோசிச்சு எதுனாலும் செய்யுங்க. ரிப்பீட்டு ஆக்ஷனு ரீஆக்ஷன். இன்றைக்கி நம்ம செய்கிறதே நாளைக்கு பந்தில் செவத்தில் இருந்த பஞ்சமாக நம்மளுக்கு திரும்பி வரும். வேண்டாம். அந்த ஈஸியை பார்த்துக்கிறவா கவனமாக இருப்போம்.